இந்த டே வந்து ஓகேவா இல்லை நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்லைக்கா எனக்கு வந்து ஒன் டே கொடுங்க, நான் எல்லா ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் சொல்லுங்க. இந்த வீடியோவில் வந்து நான் இந்த சாரியில முன்னாடி எப்படி இருந்தேன் அண்ட் இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்றத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த டெலிகிராமில் வந்து குரூப் ஓப்பன் பண்ண பார்க்குறேன். அப்படி நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது குரூப் ஓப்பன் பண்ணிட்டேன்னா நான் ஓப்பன் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே நான் வைக்கிறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 7:45 ஆகுது. இன்னைக்கு வந்து என்னால் எந்திரிக்க உள்ள தூங்கிட்டேன் நான். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா நைட்டு ஃபுல்லாக ஒரு இருமல், தூங்கவே இல்லை நைட்டு ஃபுல்லாக அவங்க. ஸோ அதனால் முடிச்சுட்டு இருந்ததுனால நல்லா எந்திரிக்க முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி ஒர்க் அவுட் கிடையாது. இன்றைக்கி காம்படிஷனோட டே 1. ஸோ இன்றைக்கி நான் ஒர்க் அவுட் பண்ணல. பரவாயில்ல, இத்தனை நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ட்ரெஸ்ட் விட்டு இல்லை, தூக்கமும் எனக்கு சரியில்லைங்க, அதனால தான். ஸோ நான் இப்போ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் வெயிட் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகியாச்சு. இப்போ போயிட்டு நம்ம இன்றைக்கி என்ன வெயிட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஸோ என்னோடய வெயிட்டு பார்த்துருப்பீங்க 70.50. ஸோ போன வீக் பார்த்திங்கன்னா 71 இருந்துச்சு கரெக்டாக நம்ம ஊரில் பார்க்கும்போது. ஸோ இன்றைக்கி வந்து 17.50. ஸோ 1/2 கிலோ வந்து கம்மியாக இருக்குது. வீக்லி எனக்கு வந்து 1/2 கிலோ போதுங்க எனக்கு. மந்த்லி எனக்கு 2 கிலோ அவ்வளோதான் டார்கெட். நான் ரொம்பலாம் பெருசெல்லாம் வைக்க மாட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஹெல்த்தியான வேலை வந்து நம்மளால் கம்மி பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான். ஸோ நீங்கள் எல்லோரும் நான் சொன்ன மாதிரியே வெயிட்டை அப்டேட் பண்ணுங்கள். ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. சாப்பிட்றதெல்லாம் எடுத்து அனுப்புங்க. நம்ம முன்னாடி சொன்ன ரூல்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக நான் இதில் வந்து வின் பண்ணுறவங்களுக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் தருவேன். ஸோ என்னை நம்பி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஹெல்த்தியான வேலை தான் நம்ம கம்மி பண்ணி ஆகணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக கம்மி பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் நல்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பார்க்கலாம் யார் யார் வந்து கலந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஷாப் வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:20. இன்னைக்கு செம்ம ஹரிபரியான டேவாக இருந்துச்சுங்க. நான் காலையிலே எழுந்திரிச்சு சமைச்சு இது பண்ணிட்டு எந்திரிச்சு வேறு லேட்டுங்களா. இன்னைக்கு நம்ம ஒரு கூட்டம் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம்ல போய் ஒரு வழியாக பிள்ளைய வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன் நான். ஸோ இப்போ தான் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் தான் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே இருக்குது. ஸோ இன்னைக்கு டே 1 வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த டே வந்து ஓகேவா இல்லை நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்லைக்கா எனக்கு வந்து ஒன் டே கொடுங்க, நான் எல்லா ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் சொல்லுங்க. இன்னைக்கா இல்லை நாளைக்கான்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு டே 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எப்போ சொன்னாலும் சரிதான். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை பற்றி நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு டே 1 வச்சுக்கலாமா இல்லை நாளைக்கு டே 1 வச்சுக்கலாமான்னு சொல்லுங்க. ஸோ இப்போ க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்குது. நான் அதை கொஞ்சம் முடிச்சுட்டு நான் வந்து பார்க்குறேன். நான் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடல. வீட்டுக்கு போயிட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிடணும். ஸோ என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ போய் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தில் வர வில்லனுக்கு வரும் இல்லைங்க, அந்த மாதிரி அங்கங்கே முட்டியாக அந்த மாதிரி பரு வந்துட்டே இருக்கு. என்ன படத்தில் ஸ்கின் வேறு ரொம்ப டேமேஜ் ஆகுது. ஸோ போயிட்டு நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 ஆகுது. நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன். 4 ஸ்டீம் பண்ண சக்கரவள்ளி கிழங்கு, 2 முட்டை, ஒரு வெஜிடபிள் தோசை. இந்த கேரட் நிறைய போட்டிருக்கு, மாவு கம்மி தான். ஸோ கேரட் தோசை. ஸோ இதான் இன்றைக்கான லஞ்சு ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே இதுதான். நம்ம வந்து வீட்டில் தான் இருக்கோம். நம்ம கடைக்கு போகல. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சரி சும்மா இருக்குன்னா இந்த டைம் ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சரி ஒரு ரீக்ரியேட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட் எடுத்த பிக்கு ஒரு 4-5 மாதம் நம்ம அந்த சேலஞ்செலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த பிக்கு இந்த பக்கம் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த பிக்கை வந்து ரீக்ரியேட் பண்ணி பார்ப்போம், சாரீ கட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிக்கு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் வந்து இப்போ சாரீ கட்டி முடிச்சுட்டேன். ஸோ அந்த பிக்கோட வெளியில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பிக் எடுத்து மெர்ஜ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எனக்கே ஆசையாக இருக்குது, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஃப்ரண்ட்டு ப்ளஸ் வந்து ஷோல்ட்ரு அப்புறம் வந்துட்டு வெஸ்ட்டு சூப்பராக கம்மியாக இருக்குது. வேறு லெவலில் எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் இல்லைங்களா. ரொம்ப வந்து மனத்தார திருப்தியாக இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம போட்ட எஃபெக்ட்டுக்கு ஒன்று கிடைக்கும்போது. ஸோ செம்ம ஹாப்பியாக இருக்குது. நான் உங்களுக்கு ஃபோட்டோ இந்த சைடு முன்னாடியும் இப்போ நான் எடுத்ததுன்னு சொல்லி நான் உங்களுக்கு மெர்ஜ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு உண்மையுமே வந்து பார்க்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக விடாமல் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுனால சாரீ கட்டி ரீக்ரியேட் பண்ணி பார்க்கலாம் இந்த லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டுக்கு போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எனக்கு உண்மையுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. A few moments later. கழிச்சு நூடுல்ஸும் கலந்து வாங்கினோம்.
அதனால கொஞ்சமா நூடுல்ஸ் கொஞ்சமா, இங்க வந்து காளான் வந்து கொஞ்சமா எடுத்திருக்கேன். சாப்பிட்டு நடக்கணும் வேற நம்ம. ஸோ ஹாய், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 9:30 ஆகுது. எனக்கு இப்போ வரைக்கும் வந்து கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு, எப்படி நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஓப்பன் பண்ணுங்க நம்பர் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு நம்பர் தான், அது பர்சனல் நம்பரு. ஸோ அதை நான் வந்து எப்படி நான் பப்ளிக்காக வந்து என்னால் வந்து போட முடியாது. அது வந்து எங்கள் வீட்டில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க பர்சனல் நம்பர் வந்து போடுறதுக்கு. ஏன்னா நான் எல்லா இடத்துலையும் அந்த நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால எனக்கு அது வந்து முக்கியமான நம்பர். ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து டெலிகிராமில் வந்து குரூப் ஓப்பன் பண்ண பார்க்குறேன். அப்படி நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது குரூப் ஓப்பன் பண்ணிட்டேன்னா நான் ஓப்பன் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழேயே நான் வைக்கிறேன். ஸோ அந்த ஓப்பன் லிங்கை நீங்கள் தொட்டிங்கனாலே நீங்கள் டேரெக்டாக டெலிகிராம்குள்ளே உங்களுக்கு வந்துடும். அப்படி டெலிகிராம் இல்லாதவங்க வந்து டவுன்லோட் பண்ணி அதுவும் வாட்ஸ்அப் மாதிரியே தான் உங்கள் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டீங்கன்னா நிறைய என்னோட குரூப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஜாயின் ஆகிடும். ஸோ நான் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வந்து நான் அதாவது நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன். நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள வந்து நான் டெலிகிராம் குரூப் ஓப்பன் பண்ணி அதுல வந்து நான் உங்க எல்லாரும் வந்து அதில் ஜாயின் பண்ற மாதிரி நான் வந்து ஒரு முயற்சி பண்ணி பாக்குறேன். என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். பார்க்கலாம், நாளைக்குள்ள நான் அது வந்து ரெடி பண்ணிடுறேன். ஸோ ஜாயின் பண்றேன்னு சொன்னவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒண்ணு நீங்க எல்லாருமே வந்து நான் சொன்ன ரூல்ஸை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணலன்னா நான் கண்டிப்பா உங்களை நான் ரிமூவ் பண்ணிவிட இப்பயே நான் சொல்லிட்டேன். ஸோ எல்லாத்தையுமே நான் நோட் பண்ண மாட்டேன்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. நான் எல்லாமே நோட் பண்ணுவேன். அதுக்கு நான் ஒரு தனியா ஒரு நோட்டே போட்டேன். ஸோ நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து குரூப் ஓப்பன் லிங்க் வைக்கிறேன். என்னோட இதில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஓப்பன் லிங்க் அப்படின்னாலே குரூப்ல ஜாயின் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்கு நான் நாளைக்குள்ள ரெடி பண்ணிடுறேன். நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன். பை.